பஸ்ஸில் நிறுத்திடுவார், நீ நேராக போய்க்கணும். போட 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 இப்படி நிறுத்தினார் பார்த்து போதுண்டா. 2 தடவை ஆறு நிறுத்தி பிரேக் விட்டு மெயின்டைன் பண்ணு போ. அவரை பார்க்காத. ஓகே ஓகே. அதாவது இப்போ சிம்பிள் லாஜிக் மாதிரி திருப்பிக்கோ தம்பி. சிம்பிளாக ஒன்று வேணும்னா, ரோட்டில் ஒரு நாய் உனக்கு கடிக்கிற மாதிரியே குறுன்னு பார்க்குது. நீ அந்த நாயை பார்த்துக்கிட்டே போவியா, பார்த்துட்டு பார்க்காத மாதிரியே போவியா? கண்டிக்கவே கூடாது. நீ வாட்டுக்கு போயிடுவீல்ல. ஆமாண்ணா. அந்த மாதிரி தான் உனக்கு அந்த மாதிரி டிப்ரெஷன் ஆகினீங்கன்னா யாரையும் கண்டுக்கூடாது, போய் புதுனாப்பில் போயிடணும். சரியா? இன்னும் ஈஸியாக புரியணும்னா, போலீஸ்காரங்க செக் போஸ்ட் இருக்கிறாங்க, ஹெல்மெட் போடாமல் போயிட்டு இருக்கிறேன், என்ன பண்ணுவேன்? மூஞ்ச கூட காட்ட மாட்டேன். அந்த மாதிரி தான் போகணும். ஆமாம், இங்கேயே ஸ்லோ பண்ணிக்கலாம். கரெக்டாக சூப்பராக அலையாடா. நீ 20 கம்மியாகிடுச்சு. நீ ஏன் அந்த உலட்டணும்? அது உலட்டாம தேர்லேயே போயிருக்கலாமே. இப்படி வேலை முக்குனா பார்த்துடும். இங்கே உட்காந்தா மட்டும் மறந்துடுவான். இப்படி லேட் இருந்துச்சுன்னா வரட்டான். எனக்கு அமௌண்ட் கொடுறாங்க, சாயங்காலம் கொடுத்துறேன். ஓகே ஓகே ஓகே. அதான் சந்து வழியாக போகணும்ண்ணா. நிறைய தப்பு பண்ணுறேன் நான். சந்தில் ஓட்டி கற்றுக்கணும். சந்து வழியாக போகணுமா? சரி விட பார்த்துக்கலாம், நாளைக்கு ஓட்டிங்களா? சரி. அவரை பிக்கப் பண்ணலாம். இல்லை, அவங்களே நமக்காக தான் வெயிட் பண்ணிக்கிறேன். ஓ, இங்கே குட் மார்னிங். குட் மார்னிங். வாங்க.
அழகாக வண்டி கிராஸ் ஆகிடும். அழகாக கிராஸ் ஆகிடுச்சு, அவ்வளோதான், போயிடுச்சு. புரிஞ்சுதா? ஓகே. பட் அந்த சுச்சுவேஷன் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். அதுக்குள்ளே அவசரப்படக்கூடாது. பட் லெஃப்ட் வந்தாலும் ரைட்டில் ஏறி இருக்கணும். எக்ஸேட்டர் மிதி, எக்ஸேட்டர் மிதி, மிதி மிதி எக்ஸேட்டர் மிதி, மிதி எக்ஸேட்டர் மிதி, எக்ஸேட்டர் மிதி, எக்ஸேட்டர் மிதி, மிதி மிதி. வண்டி போகுதா? போகுதா? போகலாம். இப்போ கூட நாளாக. பட் அவன் எக்ஸேட் திருப்பி கேட்பேன், நீ எக்ஸேட் மிதிச்சிங்கன்னா நீ தானே முதல்ல போயிருப்பேன். அதுக்குள்ளே கீரை மாற்றணும், அதை மாற்றணும். டக்குன்னு அதை போகக்கூடாது. நம்ம சுச்சுவேஷன் சிரமமாக இருக்கா, இருக்கிற கீழே இன்க்ரீஸ் பண்ணி தாண்டி இருக்கணும். புரிஞ்சுதா? நம்ம இங்கே 40 வந்துட்டு அந்த இடத்துல நம்ம 4வது கீர் போட்டே ஆகணுங்கிறது கட்டாயம் இல்லை. ஓகே ஓகே. சுச்சுவேஷன் புரிஞ்சு டக்குன்னு எக்ஸேட் யூஸ் பண்ணிவிட்டு நம்ம அது கடந்ததுக்கப்புறம் போட்டுக்கலாம். அவர் இண்டிகேட் போட்டு ரைட்டில் போட்டு போதான் பாரு, போதான் பாரு, போதான் பாரு. போகுதா? 4வது கீர் வண்டி போயிட்டே போகல. ஏதோ சின்ன அசம்ஷன் தான், அதெல்லாம் டக்கு டக்குன்னு ஃபீல் பண்ணணும். ஒரு 20 நிமிஷம் வந்துடுவேன். வந்துடுறியா? நீ தான்டா 3 மணிக்கு இறக்கி விடணும். எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ லேட்டாக வரணும் லேட்டாவா. நான் அங்கே 1/2 மணி நேரத்தில் கோயில் வழி வந்து பிக்கப் பண்ணுறதுன்னா 25 நிமிஷம் பிக்கப் பண்ணிக்குவேன். இல்லை நான் செட்டி வேலையும் வந்துடுவீன்னா உன் பிரியத்துக்கு பிரச்சனை இல்லை. வா, அப்போ ஒரு புள்ள வா. ஆமாம் ராஜா, நின்றுருக்கான். பரவாயில்ல. அவர் அங்கே வந்து ஆமாம், அங்கே நீ ஒரு தனிக்கணும் வச்சுட்டு இருக்காரு, தெரியுதா? கடைசி டிவைடில் யூட்டன் பண்ணிக்கலாம். போகலாம். ஆமாம் ராஜா. ஃபஸ்ட் கீர் போட்டோம்னா சூப்பராக இருக்கும். நம்ம தான் வண்டியை நிறுத்திட்டோம் போல. போகலாம். கால் எப்படி எடுத்துருக்கோம்? பொறுமையாக எடுத்துருக்கோம். இப்போ நான் கால் விக்கெட் வண்டி என்ன இருக்கும்? ஆஃப் ஆயிருக்கும். போகலாம். ஓகே ராஜா. குட் மார்னிங். இந்த லெஃப்டா? இல்லை, அடுத்த லெஃப்ட். இதில் தான் அப்படி இல்லை, மீன் வண்டி நிற்கிது, அங்கே இது நிற்கிது. போகலாம். திருப்பிக்கலாம், ஸ்டேரிங் திருப்பு, முன்னாடி திருப்பிக்கலாம். அவ்வளோதான். போகலாம். அவ்வளோ டக்குன்னு எக்ஸைட் யூஸ் பண்ணால் பஸ்ஸு கூட ஓடிடலாம். டிக்கெட் கீழ் அவ்வளோதான், ஓடிடுச்சுல்ல. புரிஞ்சு நேற்று சொல்கிறாரு. தேர்ட் கீர் இந்த இங்கே லெஃப்ட் போட்டு இதில் போயிடலாம்.
நேற்று சொல்லல, இப்போ வரும்போது சொல்லுங்கள். அதான் நேற்று சொன்னீங்களே, மெட்டஃபார் வச்சு சொன்னீங்க குதிரை வண்டி. அதே தான் கான்செப்ட் புரிஞ்சுதா? நீ போ, அவ்வளோதான். சரி லெஃப்டோட போய்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் அப்பாஸ் பாய். அவர் நானா இருக்கானு பார்க்குறாரு. நேரம் நான் தான் உட்காந்துருக்கேன்னு பார்க்குறாரு, அவ்வளோதான். முறைக்கவில்லை இல்லை. லைட்டா ரைட்டு. நம்ம ரூட்டில் வந்து தான் ரைட் இருக்குங்களா? கடைசி லெஃப்ட்டு. சரியா? கடைசி லெஃப்ட் திரும்பினா, கடைசி போய் ரைட் திரும்பணும், லெஃப்ட் திரும்பி நிறுத்திக்கோ. என்ன யாரை கேட்டீங்க? என்னமோ கேட்டீங்க. என்ன கேமரா உள்ளே போடுதுண்ணா, அடியில் ஒழிச்சு வச்சுருக்கேன். காரணம் வச்சுருக்கேன். ஐயன் பாவம் விட்டுரு. இது விரல உள்ள கிண்டி திருப்பக்கூடாது. இப்படி கை இப்படி விரிச்சிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். இந்த கார்னில் வச்சு விரிச்சிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். உனக்கு ஒரு வண்டி எடுத்தேன், அதை பண்ணி காட்டுங்க. கை இங்கே தான் வச்சுக்கலாம். அவ்வளோதான், டக்குன்னு மடக்கிறோம், எடுக்கிறோம், அவ்வளோதான். புரியுதா? ஓகே ஓகே போகலாம். இது விரல் இந்த இதில் சிக்க வைக்கக்கூடாது, அவ்வளோதான். போகலாம். ரைட் திரும்பி லெஃப்ட்டில் திரும்பி நிறுத்திடுறேன். ஸ்பீட் பிரேக் தாண்டி ஸ்பீட் பிரேக் தாண்டி வரும். ஸ்பீக்கு போகலாங்களா?